போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. யாருக்காக இந்த உலகில் வாழ அனைவரும் காண பாரதமே தாயகமே வருவார். பரமேசு இறை வாழ்வை பெறுவார். வழிகாட்டும் பலகை சிலருக்கா அல்ல, வழி செல்லும் உரிமை சிலருக்கா அல்ல. வழிகாட்டும் பலகை சிலருக்கா அல்ல, வழி செல்லும் உரிமை சிலருக்கா அல்ல. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அடிமை தலைகளை அறுத்திடும் துணிவை தந்து அநீதிக்கு எதிராய் குரல் கொடுக்கச் செய்து எளியோரின் கண்ணீரை துடைத்திடும் கருணை தாயே, ஒளி விளக்காய் திகழும் விடுதலின் வீரத்தாய் அன்னை மரியே வாழ்க. அன்பும் அருளும் நிறைந்த அன்னை மரியே, அமைதியின் பாதை காட்டும் விண்ணகத்தாயே நீ வாழ்க. கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, எலியா மண்டல அன்பியங்களின் இறைமக்கள் சார்பில் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி காண்கின்றேன். இன்றைய விழா திருப்பலியில் நம்மை சிந்திக்க அழைக்கும் மைய சிந்தனை விடுதலையின் வீரத்தாய் அன்னை மரியாளின் விண்ணேற்பை புகழ்வோம் என்பதாகும். அன்னை மரியாள் இறைவனின் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்ட தூய உள்ளம் கொண்டவர். தாழ்மை, கீழ்ப்படிதல், நம்பிக்கை, அன்பு, பொறுமை, இரக்கம் ஆகிய உயர்ந்த பண்புகளின் உருவமாக திகழ்ந்தவர். இறைவனின் திட்டத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தியவர். சோதனைகள் வந்தபோதும் நம்பிக்கை இழக்காமல் இறைவனில் உறுதியான விசுவாசத்துடன் வாழ்ந்தவர். ஏழை எளியோர், துன்பப்படுவோர் மீது ஆழ்ந்த அன்பும் அக்கறையும் கொண்ட அன்னை மரியாள் கருணையின் தாயாக விளங்குகிறாள். அமைதியையும் அன்பையும் விதைக்கும் தூதுவராகவும்
நம் வாழ்வின் நம்பிக்கை ஒளியாகவும் திகழ்கிறார். நம் வீரத்தாய் அன்னை மரியா சுயநலம் வேரூன்றி பிறரை பற்றிய அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சூழலில் நம் அனைவரும் ஒன்று கூடி விடுதலையின் வீரத்தாயாக விளங்கும் நம் அன்னை மரியாவைப் போன்று தாழ்மை, துணிவு, தியாகம், அன்பு ஆகிய பண்புகளை கடைபிடித்து நம் வாழ்விலும் அவற்றை பின்பற்றி நடக்கும் வரம் வேண்டி அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியில் பக்தியோடு ஜபித்து இறைப்பணியில் இணைவோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, பாரத தாயின் விடுதலையும் பரலோக தாயின் விண்ணேற்பும் இணைந்த ஒரு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு இவன் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் குழுமியிருக்கிறோம். ஒரு நாணயத்திற்கு இரு புறம் போன்று நாம் வாழுகிற இந்த பாரத தேசத்திலே நம்முடைய வாழ்வு மதிப்புக்குரியதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தேச பக்தியும் தெய்வீக பக்தியும் நம் எல்லாருக்கும் தேவை என்று சொல்லுகிற ஒரு அழகான சிந்தனையை இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்பு நிறைந்தோரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்ம எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்குரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 19 இறைவார்த்தை, அதிகாரம் 12, 1 முதல் 6 மற்றும் 10 வரையுள்ள இறைவார்த்தைகள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 45. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசிட மகளிர் உம்மை எதிர்கொள்வ ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள். உன்னினத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு.
முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். அடுத்தது கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணைன்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார்.
தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, வெண்ணேற்பு தாயினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாட்டினுடைய விடுதலை பெருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மைய சிந்தனை விடுதலை தாய், வீரத்தாய், வியாகுலத்தாய், விண்ணேற்பு தாய், அவருடைய புகழை நாம் பாடுவோம். அன்னை மரியாள் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அந்த மகனால் அவருக்கு பெருமை கிடைத்தது, அவருக்கு மகிமை கிடைத்தது, அவர் மாட்சி பெற்றார். அவரின் காரணமாக கருவாக அந்த அன்னை உருவான அந்த நேரத்தில் இருந்து பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றவராக, மாசற்றவராக, அமல உறுப்பவியாக அவர் பிறந்தார். வாழ்க்கையிலே எந்த பாவமும் இல்லாமல், பாவ மாசு இல்லாமல் வாழ்ந்த அன்னை மரியாள் இறந்த பிற்பாடு எந்த கணத்திலும் பாவத்துக்கு அடிமையாக இல்லாத காரணத்தினால் பாவத்தின் விளைவாகிய அந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போகின்ற அந்த சாபத்தில் இருந்து அவள் விடுதலை பெற்றார். அவர் உடலோடு ஆன்மாவோடு விண்ணேற்பு அடைந்தார். அதற்கு எல்லாம் காரணம் அவர் பெற்றெடுத்த அந்த மகன்தான். ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கின்ற பெருவாழ்வு வாழ்ந்தார். 3 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தபோது அவருடைய நாடி துடிப்பு, அவருடைய இதய துடிப்பு அத்தனையும் விடுதலை தான், விடுதலை மட்டும்தான். மக்களுடைய, ஏழைகளுடைய, வறுமை உற்றவர்களுடைய, பசித்தோருடைய அந்த விடுதலைக்காக அவர் வாழ்ந்தார். விடுதலை தருகின்ற ஒரு பெரும் ஆளுமையாக அவர் விளங்கினார். ஆகவேதான் அவரை பார்த்தபோது ஒரு பெண்மணி மனம் குளிர கனிந்து அவர் பேசினார். உம்மை பெற்றெடுத்த அந்த தாய், உம்மை தாங்கிய வயிறு, உமக்கு பால் தந்த அந்த மார்பகங்கள் பேறு பெற்றவை என்று பாடினார். அது ஒருத்தருடைய புகழ்ச்சி அல்ல, பார்த்தவர்கள் எல்லாரும் அதைத்தான் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் வாயால் சொல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். இயேசுனுடைய வாழ்க்கையை, அவருடைய செயல்பாடு, அவருடைய போதனை அன்னை மரியாளுக்கு பெருமை சேர்த்தது, அன்னை மரியாளுக்கு மாட்சி தந்தது. ஆக இயேசுவினுடைய வாழ்க்கையை தாய்க்கு பெருமை சேர்த்தது. நாம் எவ்வளவு தூரத்துக்கு அன்னை மரியாளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைந்து இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மவர்கள் கோயிலிலே மாதாவின் புகழை பாடிவிட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே அவர்களுடைய தாய் பாயிலே, கிழிந்த பாயிலே படுத்து இருப்பார், முனகி கொண்டு இருப்பார். அதை பார்த்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லுகின்ற மாதா பக்தர்களாக இருப்பதற்கு
வாய்ப்பு இருக்கின்றது. அம்மா என்று அழைக்க மாட்டானா என்னுடைய மகன் என்று ஏங்கி படுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் நமது மத்தியிலே இருக்கின்றார்கள். அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் இயேசுவினுடைய அன்னை மரியாளுடைய அருமையான பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. அதே போல மகள்களை எடுத்துக்கொள்வோம். மகள்கள் அவர்களுடைய தாயை தங்கம் என்று நினைப்பார்கள், அழைப்பார்கள். நல்லதுதான், சரிதான். தாய், தங்களுடைய தாய் தங்கம்தான். ஆனால் கணவனுடைய தாய் அது தகரமா? அப்படி நினைக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள். தாய்மையை போற்ற வேண்டும், எல்லா தாய்மார்களையும் போற்ற வேண்டும். இன்றைய திருவிழா, அன்னையின் திருவிழா நமக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த பாடம் தாய்மையை போற்ற வேண்டும், தாய்மாரை போற்ற வேண்டும். அவர்களுடைய அந்த வயோதிப காலத்திலே அவர்களுக்காக வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தாயாக நாம் கருதுவது நம்முடைய திரு அவை தாய். திரு அவை தாயினுடைய பிள்ளைகள் நாம். நம்மை பொறுத்துத்தான் இந்த திரு அவை இருக்கப் போகின்றது. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான், நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்துத்தான், நம்முடைய ஆர்வத்தை பொறுத்துத்தான், நம்முடைய அர்ப்பணத்தை பொறுத்துத்தான் இந்த திரு அவை மிளிரும். நாம் எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய திரு அவைக்கு பங்களித்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தென் அமெரிக்கா நாட்டிலே அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் வறுமையிலே உழந்து கொண்டு இருந்தார்கள். அநியாய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் விவிலியத்தை படித்தார்கள். அன்னை மரியாளுடைய விடுதலை கீதத்தை படித்தார்கள், பாடினார்கள். அவர்கள் பாடினார்கள் என்றால் நம்மை போல பக்தியாக கையை கூப்பி பாடிக்கொண்டு இருப்பவர்கள் அல்ல. அந்த மக்கள் ட்ரம் எல்லாம் அடித்து ஆடி பாடி முழங்குவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அந்த விடுதலை கீதத்தை அவர்கள் பாடுவார்கள். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயும் அவர்களை அநியாயமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் பாடினார்கள். வலியோரை அரியணை நின்று அகற்றினார் என்று பாடுகின்ற போது அந்த ஆட்சியாளர்கள் என்றைக்கு அகற்றப்பட போகிறார்கள் என்று ஏக்கத்தோடு பாடிக்கொண்டு இருந்தார்கள். ஆக அவர்களுடைய இறை நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம் அந்த விடுதலைக்கு அடிப்படையாக இருந்தது. அந்த திருவையின் பிள்ளைகள் விடுதலை இறையலையை உருவாக்கினார்கள். விடுதலை செயல்பாடிலே ஈடுபட்டு இருந்தார்கள். விடுதலை இறையலை அவர்கள் உருவாக்கினார்கள். தென் அமெரிக்கா நாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த திருச்சபைக்கு அணிகலனாக, முத்துமணி மாலையாக திருச்சபையின் கழுத்திலேயும் அவர்கள் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய நாட்டை தாய் நாடு என்று கூறுகின்றோம். இந்த தாய் நாட்டின் பிள்ளைகள் ஒரு காலத்தில் அந்த தாய் நாட்டை உயர்த்தி பிடித்தார்கள். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் எவ்வளவு தூரத்துக்கு பற்றுதலோடு நாட்டு பக்தியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். தியாகிகளாக இருந்தார்கள், தலைவர்களாக இருந்தார்கள், உயர்ந்த ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆக நாடு அடிமைப்பட்டு இருந்தாலும் அதனுடைய மக்கள் உண்மையாகவே உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு
நம்முடைய நாடு, நம்மவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. நாட்டுக்காக உன்னுடைய சுண்டு விரலையாவது அசைத்தாயா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஆம் நான் அசைத்தேன் என்று கூறுவார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் அசைத்தேன், என்னுடைய சுண்டு விரலை காட்டினேன், அதிலே தேர்தல் மையை அவர்கள் பூசினார்கள் என்று கூறுவார்கள். கிறிஸ்தவர்கள் அரசியல் என்றால் அது சாக்கடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை நினைக்கின்றோம். நாட்டுக்காக நாம் பணியாற்றக்கூடிய நேரத்திலும், திருச்சபைக்காக பணியாற்றக்கூடிய நேரத்திலும், தியாகம் செய்யக்கூடிய நேரத்திலும் அது அன்னை மரியாளுக்கு புகழ்ச்சி தான். வாயாரம் அன்னை மரியாளை புகழ்ந்தால் போதாது, நமது வாழ்க்கையால் திருச்சபையிலே, சமுதாயத்திலே, நாட்டிலே செயல்படுகின்ற அந்த செயலால் அன்னை மரியாளுக்கு புகழ் மாலை சாத்துவோம். அன்புக்குரியோரை நாம் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெருவிழா நாளிலே நம்முடைய வாழ்வின் தேவைகளில் இறை தியாகம், இறை ஆசீராக தரப்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய அன்பு இறைவா, உம் பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் அவர்களிடம் ஒப்படைத்த பணியை சிறப்பாக செய்ய தேவையான உடல் நலனையும் உள்ள வலிமையையும் கொடுத்து வழிநடத்தி காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தன்னலம் மறந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் வளர்ச்சி பாதையில் வழி நடத்திடவும், லஞ்சம் ஊழல் தவிர்த்து நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை கொடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே எம் இறைவா,
அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அன்னையிடம் விளங்கிய தாட்சி, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற நற்குணங்களை தமதாக்கி தங்கள் குடும்பங்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்கொடை வள்ளலே எம் இறைவா, இந்திய திருப்பலியை சிறப்பிக்கும் எலியா மண்டல இறை மக்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இப்பலியில் இணைந்திருக்கும் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோரை நேசிக்கும் அன்பு இறைவா, எம் நாட்டின் எதிர்காலமாக விளங்கும் எம் இளைய தலைமுறையினரை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளரவும் போதை பழக்கங்கள், ஊடக மோகம் களைந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர தேவையான தூயாவின் அருள்கொடைகளை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்தோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கும் அன்பு தந்தையே, மாதா தொலைக்காட்சி நேயர்களாக புனித மரியன்னை பசிலிக்கா முழகமூடு இறை சமூக இறை பிள்ளைகளாக இந்த இறை சமூகத்தின் எலியா மண்டலம் சார்ந்த அன்பியங்களின் அன்பு பிள்ளைகளாக இந்த விழா நாளிலே உம்மை அன்னை வழியாக உம்மை போற்றுகின்றோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்கி நிற்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரே கடவுளை தந்தை என்று அழைக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அருமையான உணர்விலே வளரவும், எல்லாரையும் சமமாக மதிக்கின்ற எண்ணம் எங்களில் மேலோங்கவும், ஒரே நாட்டு குடிமக்கள் என்கின்ற நிலையிலே இந்த அருமையான தேசத்திலே எத்தகைய வேறுபாடுகளையும் களைந்து, எத்தகைய பிரிவினைகளையும் களைந்து, மொழி வேறுபாடுகளை கடந்து, இன வேறுபாடுகளை கடந்து, சாதிய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக விடுதலை உணர்வோடும் சுதந்திர உரிமையோடு வாழுகின்ற தெய்வீக வரத்தை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிரையை தியாகம் செய்த தியாகிகளை நன்றியோடு நினைவு கூறுகின்ற நாட்களில் இறைவனின் திருவுளத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு தியாகத்தாயினுடைய விழாவை நினைவு இந்த நாளிலே நாங்களும் இந்த அருமையான சமூகத்திலே எங்களோடு வாழுகிறவருடைய வாழ்வு என்பது வளம் நிறைந்ததாக, பொருள் நிறைந்ததாக அமைய எங்களுடைய வாழ்வை தியாகம் செய்கின்ற துணிச்சல் நிறைந்த இதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ எங்கள் காணிக்கை, இவையெல்லாம் ஏற்றிடுக, இது எங்கள் கோரிக்கை. வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவையெல்லாம் ஏற்றிடுக,
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து கொடுக்கிற இந்த பெருவிழா வழிபாடு எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இறை பற்றோடு நாங்கள் தருகிற காணிக்கும் இடம் வந்து சேருவதாக. விண்ணேர் படைந்த புனித கன்னிமரியாவின் விருந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவையடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆற்றலையும் வழங்குகிற முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்னமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிற என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமலும் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்று இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும், எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், எந்நாளும் பேரின்பமே. நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேர் படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
என்றார்